ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 20. ராவணனின் பிதற்றல். யானை துதிக்கை போன்ற தொடைகளை உடையவளே, என்னை பார்த்தவுடன் ஏன் பயப்படுகிறாய்? விசாலமான விழிகளை உடையவளே, பார்ப்பவர் மனதை ஈர்க்கும் வடிவம் கொண்டவளே, உன் மீது ஆசை கொண்ட என்னிடம் தயவு செய். இங்கே உன்னை அச்சப்படுத்துபவர்கள் எவரேனும் உண்டா? சொல், அவர்களை அழித்து விடுகிறேன். எங்கள் குலத்தில் ராட்சச விவாகம் சர்வ சகஜமானது. உன்னை பலாத்காரமாக தூக்கி வந்தேன் என்று என் மீது அருவருப்பு அடைவது நியாயமா? நீ விழியசைத்தால் போதும், என் பட்ட மகிழ்ச்சியாக்குகிறேன். எனது எல்லா மனைவியரும் உனக்கு ஏவல் புரிவர். உன் மீது நான் கொண்ட காதல் பொங்கி வழிந்தாலும் துராத்கிருதமாக உன்னை நான் அடைய முயலமாட்டேன். துக்கத்தாலும் பட்டினியாலும் உன் மேனி அழிவதால் யாருக்கென்ன லாபம்? உன் கோபத்தை கூந்தலில் காட்டுவதா? பரிமள தைலம் பூசி விதவிதமாய் கொண்டையிட வேண்டிய கூந்தல் திரி திரியாய் சடையிட்டு உதிர்ந்து விடாதா? வெற்றந்தரையில் படுப்பதைக் கண்டு என் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருக்கிறது. உயர்ந்த ஆபரணங்கள்லாம் நீ போட்டுக்கொள்ளவில்லையே என்று ஏங்குகின்றன. ஆற்றில் ஓடும் வெள்ளம் போன்றது யவ்வனம். இருக்கும்போது என்னோடு சல்லாபிக்க வருவாயாக. உன்னை சிருஷ்டித்த பிறகு இதற்கு மேல் புது நளினங்கள் தோன்றாததால் பிரம்மா அழகான நாரிமணிகளை படைக்கவில்லை. இந்திரன் மகன் ஜெயந்தனும் உன் அழகில் மயங்கினான். உன் அழகு முகத்தை பார்த்து வெட்கி நிலவு முகிலுக்குள் மறைவதை பார். உன் அங்கங்களில் எது அழகு என்று யாராலையும் சொல்ல முடியாது. அழகு கொலுவிருக்கும் உன்னிடத்தில் அறிவில்லையே. பெண்களுக்கு பிடிவாதமே முதல் எதிரி. நான் உன் அடிமையாக ஆயுள் முழுவதும் பாத பூஜை செய்வேன். பூமியோ, பூமியிலுள்ள எந்த பொருளோ யாருக்கு வேண்டுமானாலும் தானமாக கொடு. உன் தந்தை ஜனகரை அடிக்கடி போய் பார்க்கலாம், அல்லது இங்கேயே அழைத்து மகுடம் சூட்டலாம். நான் பலம், பராக்கிரமம், வீரம், தைரியம், வீரியம் எதில் குறைந்தவன் என்று எண்ணுகிறாய்? நான் தேவர்களை வெற்றி கொண்டவன். நவ கிரகங்களும் என் சிம்மாசன படிகள். என் செல்வங்கள், செல்வாக்கு இவற்றை சிந்தித்துப்பார். நாடு உன் தம்பிக்கே, காட்டிற்கு போ என்று ஒரு பெண் பேசிய பேச்சை மீற தைரியமின்றி நாடோடியாய் உன்னையும் அழைத்து கொண்டு காட்டுக்கு வந்து கல்லிலும் முள்ளிலும் உன்னை கஷ்டப்படுத்திய ராமனையா இன்னும் நினைத்து உருகுகின்றாய்? ஒரு மாமாங்கமாய் காயும் கிழங்கும் புசிக்கத் தந்த ராமன் எங்கே? நெய்யும் பாழுமாய் தர காத்திருக்கும் இந்த ராவணேஸ்வரன் எங்கே? யார் உயர்ந்தவர் என்று உன் புத்திக்கு எட்டவில்லையா? அறுசுவை உணவுண்டா? படுக்க மெத்தையும் சந்தன கட்டிலும் இருக்கிறதா? நவநவமான பட்டாடைகள்தான் இருந்ததா? ஆண்டிகளை போன்ற ஆகாரம், மர உரி, மான்தோள், கட்டாந்தரையில் உறக்கம். இவனா உனக்கு பொருத்தமான துணை? ஜனகன் செய்த தவறு உன்னை கையாலாகாத ராமனிடம் கொடுத்து விட்டான். உன் அதிர்ஷ்டம் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டாய். ஊர் என்ன சொல்லுமோ என்று அஞ்சுகிறாயா? உனக்கெதிராக யாரேனும் உதட்டசைத்தாலும் அதன் பின் அவர்களுக்கு சாப்பிட வாயிருக்காது. அச்சத்தை உதறி எறி. ராமன் இதற்குள் சிங்கம், புலி போன்ற கொடிய மிருகங்களுக்கு இரையாகி இருப்பான். அப்படியே உயிரோடு இருந்தாலும் கடலை தாண்டி இங்கே வர இயலாது. பாம்பின் வாயகப்பட்ட தேரையும், கருடன் தூக்கிச் சென்ற நாகமும், யானை வாயில் அகப்பட்ட கரும்பும், பருந்தின் வாயிலுள்ள கோழி குஞ்சும், கொக்கு கொத்திய மீனும் மீண்டதாக கேட்டிருக்கிறாயா? என்னிடமுள்ள உன்னை இனி ராமன் அடைய நினைப்பது காணல் நீராகும். நீ என்னை திட்டி பேசும்போது கூட உன் முத்து போன்ற பல் வரிசையை பார்த்து கோபப்படாமல் மயங்கி நிற்கிறேன். உன்னை நினைத்து விட்டால் மயன் மகள் எனக்கு கசக்கிறாள். என் பிரேமையை தனித்து உன் பந்து ஜனங்களோடு இந்த போக பூமியை ராணியைப் போல் அனுபவி என்றான் ராவணன் ஆசையுடன்.